எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆர்ஆர்பி கிளர்க் ஸ்லாட் 3 முடிஞ்சிருச்சியா. ஸோ நானும் இன்னைக்கு போய் எக்ஸாம் எழுதினேன். ஸோ உங்களுக்கு இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதில் சொல்லணும் அப்படின்றக்காக இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வழக்கமாக நம்ம எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அனலைசிஸ் பார்த்துட்டு ஸோ அப்படியே இன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு, எப்படி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு நான் என்னென்ன பண்ணேன், ஸோ என்ன மிஸ்டேக் போட்டிருக்கேன், ஸோ அந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ உடனே எடுக்கணும்னு எடுத்தேன். ஸோ ஆன் தி வே ஹைவேஸில் நின்றுட்டு இருக்கேன். ஸோ என்ன பண்ணேன் இன்னைக்கு எப்படி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஓரளவுக்கு நல்லா தான் மக்களே இருந்துச்சு. சரி, அதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அப்போ தான் அடுத்து அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ வழக்கம் போல எப்பயும் போல எனக்கு பண்ணுற ஸ்லாட் ஸோ 12:20 நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு அது பிரச்சனை இல்லை, டைமிங்கில் கரெக்டாக இருந்தேன், எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரெஷர் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கொஸ்டின் நான் ரெடியாக தான் போனேன், எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பரவாயில்ல அட்டன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெஷ்ஷாக தான் உள்ளே போனேன். ஸோ போகிற வழியே வெயில் நிற்க வச்சு செக் பண்ண விட்டாங்களா, வேர்த்து ஊற்றி அதுவே கொஞ்சம் பாதி டயர்டாயிருச்சு. சரி, எக்ஸாம்பிள் போயாச்சு. ஸோ வழக்கம் போல நம்மளுக்கு ரிவ்யூலாம் பண்ணிட்டாங்க. ஸோ அட்டன்ஸ்லாம் போட்டாச்சு. ஸோ அட்டன்ஸ்லாம் போட்டு எக்ஸாம் உள்ளே போனோடனே எடுத்தோடனே ரீசனிங் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஸோ வழக்கம் போல தானே சொல்லவா வேணும், ரீசனிங் விறுவிறுன்னு எடுத்தேன். ஸோ ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கொஸ்டினை நான் முன்னாடியே போய் செக் பண்ணலாம் மாட்டேன். ஸோ அப்படியே ஆன் தி ஃப்ளோவில் என்னென்ன இருக்கோ வரிசையாக அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். அட்டன் பண்ணிட்டு இருக்கப்போ எனக்கு 40 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன். டைமை பார்க்குறேன் 23 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா எப்போ 20 நிமிஷம் தான் போடுவேன். ஸோ இன்னைக்கு 22 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ரீசனிங்க்கு ஒரு 22 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்து ஆக்டி ஆரம்பித்தேன். ஸோ ஆக்டி அதே மாதிரி ஸ்பீடாக அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ வழக்கம் போல அட்டன் பண்ணேன். ஸோ ஆக்டியில் கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு கொஸ்டின். சரியா, ரீசனிங்லேயுமே பசில் ரொம்ப குட்டி பசிலாக இருக்கும். ஸோ அதில் ஒரு லைன் மட்டும் மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ரீட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அதில் தான் அந்த ஒரு நிமிஷம் ஒரு 30 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக போச்சு. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிட்டு அட்டன் பண்ணுங்க. சரியா, ஸோ ஆக்டிலே அதே மாதிரி வேகமாக அட்டன் பண்ணேன். 22 மினிட்ஸ் இருந்துச்சு. அவர் அட்டன் பண்ணேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் ஸ்லோ அடிச்சிருச்சு எனக்கு. சரியா, ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் கொஞ்சம் இந்த ஃப்ராக்ஷன்ஸில் இருந்தனால கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயமே வேணாம். ஸோ கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் ஈஸி மாடரேட்டாக தான் இருந்துச்சு ஆக்டியில். ஸோ ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஈஸியாக ஒரு சில கொஸ்டின் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் சம்ஸ் கொஞ்சம் டக்குன்னு பார்த்தா கொஞ்சம் லைட்டாக ட்ரை பண்ணிங்கனாலே சால்வ் பண்ணிடலாம், பேசிக் லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டிஐ ஒரு டிஐ ரொம்ப ஈஸி, டிஐ ஒரு டிஐ கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் டிஐ கொஞ்சம் பார்த்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சரியா, ஸோ இதற்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ ரீசனிங்கில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசில் இருந்துச்சு. ஸோ ஃப்ளாட் பசில், பாக்ஸ் பசில், ஸோ இந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ லீனியரில் 2 கொஸ்டின் இருந்துச்சு. இந்த எத்தனை மெம்பர்ஸ்னே சொல்ல மாட்டாங்க. ஸோ நார்மலாக ஒரு லைனில் இத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லாமல் சர்டன் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு 2 பசில் இருந்துச்சு. ஸோ ரீசனிங் ஓரளவுக்கு எல்லாமே ஈஸியாக தான் மக்கள் இருந்துச்சு. சரியா, ஸோ வழக்கம் போல சிலாஜிசம்ஸ் ஒரு 3 இருந்துச்சு, பிளட் ரிலேஷன் இருந்துச்சு. ஸோ இது போக நம்மளுக்கு குவாட்ரடிக் எல்லாமே இருந்துச்சு. சரியா, ரீசனிங்கில் எப்பயும் போல நார்மலாக இன்இக்வாலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இன்இக்வாலிட்டியுமே ரொம்ப பேசிக்கான லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ 40 நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ரீசனிங்கில். ஸோ ஆக்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆக்டியில் உங்களுக்கு டிஐ, ஸோ எனக்கு இதே நான் முதலே சொன்னேன்ல, ஸோ எனக்கு இந்த ஃப்ளோவில் அப்படியே ஆன் தி ஃப்ளோவில் தான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. ஸோ எடுத்தோடனே டிஐ ஓப்பன் ஆச்சு. ஸோ டிஐ சால்வ் பண்ணேன். ஸோ வேகமாக சால்வ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஆக்டி ஓரளவுக்கு நல்ல அட்டன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டிஐ 2 டிஐ இருந்துச்சு. சிம்பிளிஃபிகேஷன் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்டியில் வேற என்ன இருந்துச்சு, ஸோ நான் கடைசியில் டிஐ இருந்துச்சான்னு பார்க்கல. கடைசி ஒரு 10 கொஸ்டின் நான் பார்க்கல, ஏன்னா நான் தான் சொன்னேன். ஸோ இந்த ஃப்ளோவில் நான் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முக்கியமாக நான் எடுக்கிறது காரணமே. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க, கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்க. இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாமே, நான் எப்படி இருக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் எக்ஸாம் எழுதவே வந்தேன். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமமாக எல்லாருமே 60+ தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜ் பெர்ஃபார்மரே 60+ தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல இன்னைக்கு அட்டம்ப்ட்ல அது கொஞ்சம் நல்ல அட்டம்ப்ட் தான் இருக்கும். 60+ நீங்கள் போடுங்க, 62+ போட்டுருக்கீங்கனாலே ஓரளவுக்கு நல்லா தான் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ஆக்டி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ தைரியமாக எழுதுங்க, தைரியமாக இருங்க. ஸோ கம்மியாக அட்டன் பண்ணியிருக்கோம், ஐயோ 60 அட்டன் பண்ணியிருக்கேன் பயப்படாதீங்க. ஸோ என்னோட மேக்ஸிமம் அட்டம்ப்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64. சரியா, நான் 64 ஆக்டியில் வழக்கம்போல, அது ரீசனிங்கில் வழக்கம்போல 40 அடிச்சிட்டேன். ஸோ அது போக ஆக்டியில் ஒரு 24 அடிச்சிருக்கேன். ஸோ 24 ரைட்டு தான், அது எனக்கு தெரியும். ஸோ ரீசனிங்லேயும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அக்யூரேசியை விட்டுறாதீங்க, கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இன்னைக்கு கொஸ்டின் இப்படி தான் மக்கள் இருந்துச்சு. ஸோ எதற்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அடுத்த ஸ்லாட் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ரீசனிங்க்கு கொஞ்சம் மட்டும் ஸ்பீடாக பண்ணுங்க, டைமை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்து பண்ணுங்க. சரி, அடுத்த ஸ்லாட் வரும், கொஸ்டினை கொஞ்சம் ரீட் பண்ணுங்க, நல்லா ரீட் பண்ணுங்க. ஸோ 1 ஃப்ளோர் அபவுண்ட் இருக்கா, 1 ஆஃப் த ஃப்ளோர் அபவுண்ட் இருக்கா, இந்த மாதிரிலாம் நிறைய ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் விட்டுறாதீங்க, கரெக்டாக பார்த்து சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் மக்களே இருக்கும். ஸோ நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ தைரியமாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்குது. ஓகேவா, இந்த ஸ்லாட் ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது, ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது. லைட்டாக ஆக்டி கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ அந்த ட்ரிக்ஸை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க, உங்களுக்கு அது ஈஸியாக வந்துடும். ஸோ பயப்படாதீங்க. சரியா மக்களே, அப்ளிகேஷன் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே மக்களே, டாடா பை, see you.